போடு விஷல் போடு. சரி இப்போ எங்கே விஷல் போடுறது? நைட்டம் பிபிகேஎஸ் மேட்ச்சில் சிஎஸ்கே தோட்டு போச்சுல. ஆமாம். ஓகே காய்ஸ், ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா வந்து இந்தியன் பைக் 3D தான். இதில் நிறைய அப்டேட்டு எல்லாம் விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன இடம் கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு லேம்போகினி கார் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லோவாக போகுது. பூஸ்ட்டு போடு. பூஸ்ட்டு கிடையாதாங்க யார்? இந்த வண்டி இனிமேல் ஓடாது. யாரா அது? ஐயோ ஃபுல்லாக பிளட் ஆயிடுச்சு. இந்த வண்டி டயர்ச்சவன் யார்? போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் போட்டு கொடுத்துருவோம். எவனா நான் பைக்கை தயாரிச்சவன்? உன்னோட மாமா பைக்கோட வரண்டா, வாங்கடா. எங்கள் மாமா பைக். இப்போ நம்ம மாமா பைக்கை வச்சு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் அங்கே இருக்கு போயிருங்க. ஹலோ வணக்கம் வயசு. இந்த கேம் வந்து போலீஸ் ஸ்டேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இது ப்ராப்பர் என்ட்ரன்ஸ் கிடையாது. இல்லை, இது என்ட்ரன்ஸே கிடையாது. ஓகே, இந்த வழியாக போயிடலாம். போடு. இப்போ பைக் ஓட்டி இறங்கிடலாம். இங்கே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போவோம். உள்ளே யார் இருக்கா? சிங்கம் சாரா? ஓகே சார், நான் உள்ளே போகலாமா? தம்பி நீ உள்ளே போகக்கூடாது, ஒன்று அலோவ் பண்ண மாட்டோம். ஏன் சார்? ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லாவே பொறிக்க பயப்பட்டுருக்கேன். ஏண்டா கம்மியாக கொடுக்க வேண்டாம். ட்ரெஸ்ஸு இது பண்ணுற மாதிரி இருக்குன்றீங்க. ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வேண்டாம். ஓகே. ஐயோ ட்ரெஸ்ஸு எப்படி மாட்டுது? நம்மகிட்ட ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி கோஷ், நமக்கு ட்ரெஸ் இருக்கா? போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட ட்ரெஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது இமெயிலு இருக்கு. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த பேண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸும் இதுக்கு மேட்சாக ஒரு சொக்காவும் போட்டுருவோம். இங்கடா சொக்கா. ஐயோ இதுக்கு மேலே சொக்கா கொடுங்கடா. சரி சொக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பூ ஃபஸ்ட்டு முடி வச்சுப்போம். அடுத்து மாஸ்க் போட்டுப்போம். மாஸ்க் போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க. பேக் எடுத்துப்போமா? வேணாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி பேச உள்ள வேணாமா? தம்பி உள்ளே போ. ஓகே, உள்ளே போ விட்டாங்க. சிங்கம் சார் ஓ ஜெயிலு கூட இருக்காதுல்ல. சிங்கம் சார் ஒரு கம்ப்ளைண்ட் சார். நான் ஒரு லேம்போகினி கார் எடுத்து வந்தேன் சார். அந்த கார் இது பண்ணவே மாட்டுறாங்க சார். அந்த ஓனரை பிடிச்சி இந்த மாதிரி ஜெயிலில் போடுவேன் சார். தம்பி அதே நான் முன்னாடியே சொல்லிக்கொண்டேன். மேலே தவறு இவன் சிங்கம் சார் ஒரு அசிஸ்டண்ட்டு. ஓய் என்னடா என்னைய கொல்ல வரீங்களா? இப்போ உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபிஸ்டட். போலீஸ்காரங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஃபஸ்ட்டு இவங்களை தூக்கி தான் ஜெயிலில் போடணும். நான் செத்ததுக்கப்புறம் கையை அப்படி வச்சுட்டு இருக்கேன் பாருங்களா.
அது மட்டும் இல்லை இந்த கேமில் வந்து நிறையா அப்டேட் அது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கான். நம்மளே ஒரு ஹவுஸு நம்மளே இது அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாமா. நிறையா வந்துருக்கு காய்ஸ். இல்லை இந்த ஆடு போட்டு வடை கொள்வாங்க. இந்த ஆடு எதுக்குன்னா இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாருங்க பாருங்க. யாரா நீங்களா? ஓய் வந்துச்சுப்பா இந்தியன் பைக் டிரைவர். அவுட் ஆனாலும் ரீச் ஆக மாட்டாங்க. அப்படியே ஓடிடலாம். நம்மளுக்கெல்லாம் ஒரு கார் வாங்கி போட்டுருக்கானுங்களே. இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். இருக்கு வம்பு எதுக்கு தும்பு எல்லாமே லாம்பர்கினி கார்னால தான் இருந்துச்சு. அப்படியே ஏறிடுவோம். ஓகே ஏறியாச்சா? ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து என்னென்ன அப்டேட்டு அது எந்த இடத்துல போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்துக்கணும். அப்படியே காரை விட்டு வெளில இறங்கணும். ஐயோ இந்த மாதிரி சில டைம்ஸ் இறந்து போயிடுவாங்க வயசு. அதனால தான் பயப்படுறேன். இது ஃபோனை எடுத்து நம்ம ஆர்சிஎஸ் டூருக்கு போயிட்டு H1 கரெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹவுஸ் ஒன் கிடச்சிரும். பொருங்க ஆனால் இல்லைல்ல இந்த கேம் நாளைக்கு போகலாமா? ஆனால் இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கேம் அப்புறம் இது பண்ணிக்கலாம். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னடா இது ஹவுஸ் ஒன் போட்டிருக்கா இப்படிலாம் ஆகுது. ஒன்லி அப்பு. ஓகே RC1 இந்த வீடு தான் கிடைக்கும். ஓகே H2 கிடச்சா உங்களுக்கு வேறு வீடு கிடைக்கும். H3 அதில் வந்து இன்னைக்கு வீடு ஃபுல்லாக ட்ரீ போட்டுறேன். ட்ரீ ஆறுன்னு போட்டாலும் வருங்க. என்னன்னு பார்ப்போம். R1 ரேம்ப்பு தான் வரும். ஓகே ஆர்டினரி வீல் அடிச்சுட்டு சொல்லு கிள்ளி போகிறோம். பார்த்தோன்னா அப்படியே அது ஒரு வைவ்லேயே இருக்கேன். ஒரு எதிரியோ இமயத்த வெள்ளு. இப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ட்ரீ தானே போட்டு கம்மின்னு. ஓகே ட்ரீ போடுவோம். இப்போ கண்டிப்பாக ஒரு ஆடு கொடுப்பானுங்க. கொடுக்கலையா? ட்ரீ போட்டால் இந்த மாதிரி போகும். நான் எதுக்கு ஒன்றா போட்டிருக்கேன். நான் வந்து என்னாச்சும் 10 வரையும் போனால் டைம் இருக்குல்ல, அதனால தான். சரி லாஸ்ட்டாக அதில் போய் ஒரு சர்க்கஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படின்னு வீடியோ முடிச்சோம். இந்த வண்டியை வச்சு சர்க்கஸ் இல்லை தப்பாக பண்ணிட்டேன். ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு போடணும். எனக்கு கார்னாலே பிடிக்காது. ஸ்பான் புகாட்டி. சரி நம்ம ஒன்று ஸ்கூட்டியில் போகலாம். 4 0 போட்டிங்கன்னா ஸ்கூட்டி வந்துடும். ஆட்டோ ஓகே RGS ஸ்கூட்டி வந்தாச்சு. நம்ம அதில் மட்டும் ஏற முடியலான்னு ஒருத்தர் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை முடிச்சிடலாம்.
இதில் நிறைய விதமான பைக்ஸு கார்ஸு என்ன சீட் கோட்ஸையும் நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க வாங்க. இந்த மாதிரி இடம்லாம் யாரும் பார்த்ததில்லைன்னு காய்ஸ் இதான் காய்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு. இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பில்டிங்கை நம்மளால் வாங்க முடியுமா? முடியாது. தூரத்தில் காத்தம் ஒன்லி அப்பு அந்த கேம் மாதிரி. ஏய் நான் ஸ்கூட்டி இந்த கேமில் வந்து புதுசாக ஆட்டோலாம் ஓட்டிருக்கானுங்க. ஆனால் என்ன நமக்கு ஆட்டோவோட சீட் கூட தெரியாது. அது என்ன அது நமக்கு புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போய் காமிக்கிறேன். அவே நம்ம வந்து இதெல்லாம் வந்து இதில் போகக்கூடாது. இது போட்டால் நம்மளுக்கு ஒரு சைக்கிள் வரும். இன்னும் குட்டி கொள்ள மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போகணும். அப்படி இங்கே ஒரு சுற்றி அப்படி இங்கே ஏறிடுவோம் காய்ஸ். யாரா அவன்? அப்படி இங்கே போய் ஸ்டாப் பண்ணிடணும். நேராக செக் பண்ணிக்கு வந்து ஸ்டாப். நேராக அங்கே போய் நிற்கணும். இதை வந்து எந்த யூடியூபர்ஸும் காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஹிந்திக்காரன் அந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்காரன் இந்த கேம் ஆடுவோன்னா டவுட்ரியா. ஓகே அப்படி இந்த பக்கம் திரும்பிடலாம். இதான் அங்கே சைக்கிளோட சீட் கோடு. 1001 4 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்கிள் எடுத்துரும். அப்படி நீங்கள் இதை வச்சு ஜாலியாக ஓட்டணும். என்னடா இது? ஓகே இப்போ நம்ம வந்து அந்த இங்கே ஏற முடியல. நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போகலாம். அது இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? அங்கே இருக்கும் காய்ஸ் எல்லாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே? பேசாமல் அந்த இடத்த நம்ம வாங்கிடலாமா? இனிமே அந்த இடம் எந்திரண்டா. சரி இந்த பால் நம்ம வந்து அந்த இடத்த வாங்கிடுவோம். இப்போ இந்த கேம் ரொம்ப ட்ரெண்டிங் வாய்ஸ் தமிழ்லாம். இது அங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்தோட ஓனர் நம்ம கொடுப்பானா என்னன்னு தெரியாது. சரி நம்ம லாங்கோ யார் அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். இல்லை வண்டி ஓட்டக்கூடாதுன்னு எப்பயோ சொல்லிட்டாங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா பீச்சில் போட்டோட இதெல்லாம் இருக்குது. அந்த சீட் கூட எனக்கு மறந்து போச்சு. அது நல்லா தெரியுங்க. ஓகே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ள மாதம் ஒரு என்ட்ரி போட்டலாம் சைக்கிளை வச்சு. பாதி பில்டிங் கட்டிட்டானுங்களோ இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு எங்கே? அதாங்க ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஃபேக்குங்க. ஐயோ கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராப்பர் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? எனக்கு வேறு கை வலிக்குது. வா பேக் எடுத்து போண்டா. அப்படிலாம் தேவையா? இப்போ கேம் லாஸ்ட்டாக ஒரு தாட்டி போட்டோங்க.
பைக் எடுத்து சார்ஜர் பண்ணி மொக்கம் வாங்கியாச்சு அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் வச்சு ஏதாச்சும் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுங்கெலாம் போகலாங்க. அதெல்லாம் நம்ம எப்போயோ போயிருக்கோம். அங்கே டைனோசர்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கல. காய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு வந்தாச்சு. இந்த இடத்த ஆரம்பியுமா? ஐயோ வெளியில் ஆளுங்களாம் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அப்படியே மெதுவாக ஏறுவோம். இல்லை காய்ஸ், நம்ம நடந்தே போயிடல. எனக்கு சரிப்படுற மாதிரி தெரியல. சரி, நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பைக்கை இது பண்ணி வச்சதுனால படியில் ஏற போடுறது. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னும் மேலே போகணும். இன்னும் எவ்வளோ ஸ்டெப்லாம் அப்படிங்க? என்னடா இது, நான் பாட்டுக்கு 20 minutes லேட்டர். இங்கேருந்து எப்போ டாப்புக்கு வந்தாச்சு. எவ்வளோ அப்படி குண்டாக இருக்கிறவங்க உள்ளே போடுறது. இந்த மாதம் ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டரோட சீட் கோடு அவ்வளோதான். என்னடா மேலே என்னடா இது கன்ஸ்ட்ரக்ஷனா? மலையே இல்லம் காட்டாரு நானே முன்னோரு அந்த வெற்றி என்பது தமிழ்தூரி. இந்த இந்தியன் பைக் வெற்றியில் வந்து நம்ம வந்து அந்த கடலுக்கு தாண்டி போனால் என்னன்னு பார்ப்போம். ஹெலிகாப்டர் கடலில் லேண்ட் பண்ணலாம். அங்கே இன்னும் மேகமூட்டமாக இருக்குது. அங்கே போவோம். அங்கே போடுறதுக்குள்ளே டைம் ஆயிடும் போல் இருக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த ஹெலிகாப்டர்லேருந்து பாய் சொல்கிறோம். பாய். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.